கைகோர்க்கும் வங்கதேசம், பாகிஸ்தான். இந்தியாவை குறிவைக்கும் இரு நாடுகள் ஈடு கொடுக்குமா இந்தியா? இந்த ஆண்டின் மத்தியில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட அதிகார மாற்றத்திற்கு பிறகு அங்கு இடைக்கால அரசு தோன்றியது. இந்த இடைக்கால அரசுடன் தற்போது பாகிஸ்தான் நல்ல உறவை கண்டு வருகிறது. வங்கதேசம் பாகிஸ்தான் உடனான தன் உறவுகளில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையிலான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் முதற்கட்டமாக பாகிஸ்தான் வாழ் மக்களுக்கு விசா வழங்குவதற்கு தேவையான கட்டாய பாதுகாப்பு சோதனை விதி நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் வாழ் மக்களுக்கு விசா நடைமுறை எளிமையாக்கப்படும் என்று வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கும் விசா வழங்கப்படும் என்று வங்கதேச அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி கடந்த செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தான் வங்கதேச குடிமக்களுக்கான விசா கட்டணத்தையும் தள்ளுபடி செய்ததோடு விசா நடைமுறையும் எளிதாக்கியிருக்கிறது. இதோடு போதாதென்று 2019ஆம் ஆண்டு ஷேக் ஹசீனா அரசு இருந்த நேரத்தில் வங்கதேசத்திற்கு விசா கோரும் அனைத்து பாகிஸ்தானிய குடிமக்களுக்கும் வங்கதேசத்தின் பாதுகாப்பு சேவை பிரிவிலிருந்து பாதுகாப்பு அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கியிருந்தது. இந்த விதியையும் வங்கதேச அரசு நீக்கியிருக்கிறது. இப்படி விசா நடைமுறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருப்பது பாகிஸ்தானுடன் நெருக்கமாக இருப்பதை குறிக்கும் வகையில் வங்கதேச அரசு செயல்பட்டு வருகிறது. விசா விதிமுறைகளில் மாற்றம் ஒரு பக்கம் வரும் நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து குண்டுகளை வாங்குவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையெழுத்திட்டுள்ளது. இது மட்டுமின்றி 50 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே கடல் வழி வர்த்தகமும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் சரக்கு கப்பல் ஒன்று சிட்டகாங் துறைமுகத்திற்கு சென்றிருக்கிறது. மேலும் 25,000 டன் சர்க்கரையை பாகிஸ்தானிடமிருந்து வாங்கவும் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இந்தியாதான் வங்கதேசத்திற்கு சர்க்கரை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானிடம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியா வங்கதேசத்திற்கான வர்த்தகம் இதிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது இந்தியாவுக்கு ஆதரவாக வங்கதேசம் இருந்த நிலையில் தற்போது இடைக்கால அரசின் நடவடிக்கை இந்தியாவை உற்று நோக்க வைத்துள்ளது. முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அந்த நாட்டின் அரசியல் கண்ணோட்டத்தை மாற்றியமைப்பதாகவே கூறப்படுகிறது. இவ்வளவு நாள் இந்தியாவை சார்ந்திருந்த வங்கதேசம் தற்போது அதன் வீரியத்தை குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியா இதற்கு கவலை கொள்ள தேவையில்லை என ஆய்வாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். வங்கதேசமும் பாகிஸ்தானும் நெருக்கம் காட்டி வரும் நிலையில் அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது தெரியாது என்றும் உண்மையில் இரு நாடுகளிடையே இருக்கும் உறவு ஒரு தற்காலிகமானதுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் வங்கதேசத்தில் இஸ்லாமிய சித்தாந்தம் வலுப்பெற்று வருவது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வங்கதேசம் பாகிஸ்தானை நெருங்குவது இந்தியாவுக்கு பல நிலைகளில் நிச்சயம் சவால்களை உருவாக்கும். இது ஒருபுறம் இருக்க, வங்கதேச அரசுக்கு நெருக்கடி அல்லது அரசியலமைப்பு நெருக்கடியை வரும்போதுதான் பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமிய சித்தாந்தத்துடன் வங்கதேசம் நெருக்கமாக தோன்ற முயன்று வருகிறது. வங்கதேசத்தில் மத சார்பற்ற சக்திகளும் உள்ளன. அங்கு இஸ்லாமிய சித்தாந்தம் வலுவடைகிறதா அல்லது மத சார்பற்ற சித்தாந்தம் வலுவடைகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.